அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பா பொன்னுதுரை. உலக உயிர் காப்போம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நான் இந்த காணொளியை உங்களுக்கு பகிர்தலில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு வேளாண் உள்கட்டமைப்பு நிதியம், வேளாண்மை சந்தைப்படுத்துதல் மற்றும் வேளாண்மை துறை வணிகம். இதற்கு வட்டி மானியம் அதிகபட்சமாக 3% வழங்கப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி வரம்பு இதற்கு 9% விதித்திருக்கிறது. இதில் 3% மானியம் போக மீதமுள்ள 6% மட்டும் அதிகபட்சம் ரூபாய் 2 கோடி வரை கடன் பெற்று திரும்பி செலுத்தலாம். கடன் உத்தரவாதம் GGTMC திட்டத்தின் கீழ் ரூபாய் 2 கோடி வரை வழங்கப்படுகிறது. கடன் இணைப்பு அரசின் அனைத்து திட்டங்களும் இணைந்து செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. திரும்பி செலுத்தும் காலம் 7 ஆண்டுகள் வரை. தகுதியான பயனாளிகள் தனிப்பட்ட விவசாயிகள், விவசாய குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், கூட்டு பொறுப்பு குழுக்கள், சுயோதவி குழுக்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், விவசாய தொழில் முனைவோர், ஆலை உரிமையாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், உணவு பதப்படுத்தும் வர்த்தகர்கள், சேமிப்பு வழங்குனர்கள் போன்ற தனிப்பட்ட வணிக உரிமையாளர், விநியோக சங்கிலி விற்பனையாளர்கள். அலகுகள் 6 பழுக்க வைக்கும் அறைகள், 7 பண்ணை எச்சங்கள், கழிவு மேலாண்மை உள்கட்டமைப்பு, 8 கரிம இடுபொருள் உற்பத்தி மண்புழு உரம் தயாரித்தல், 9 அழுத்தப்பட்ட உயிர்வாயு ஆலை, 10 உயிரி தூண்டுதல் உற்பத்தி அலகுகள், 11 ட்ரோன்கள் பூம் ஸ்ப்ரேயர் வாங்குதல், 12 நர்சரி, 13 திசு வளர்ப்பு, 14 விதை பதப்படுத்துதல், 15 வேளாண் வாடகை இயந்திர மையங்கள், 16 கதிர் அறுவடை இயந்திரம் மற்றும் கரும்பு அறுவடை இயந்திரத்தை இணைத்தல், 17 சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்தல், 18 தனித்த சூரிய சக்தி பம்பிங் அமைப்பு, 19 ஒருங்கிணைந்த ஸ்பைருனா உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் அலகுகள், 20 பட்டு வளர்ப்பு பதப்படுத்தும் பிரிவு, 21 தேன் பதப்படுத்துதல், 22 தாவர தனிமைப்படுத்துதல் பிரிவுகள், 23 ஹைட்ரோபோனிக் விவசாயம், 24 காளான் வளர்ப்பு. வேளாண் உட்கட்ட நிதியத்தின் மூலம் மேற்காணும் தொழிலுக்கு கடன்களை பெறலாம். இன்னும் இதர விவசாயம் தொடர்பான அனைத்து தேவைகளுக்கும் வேளாண் பிந்தைய தொழில்நுட்பத்திற்கு பயனளிக்கும் வகையில் இந்த கடன்கள் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் பகிருங்கள், அனைவரும் பயன்பெறட்டும். நன்றி நட்புகளே.